ஓகே, அதை எடுத்து ரீட் பண்ண முடியுமா? எசேக்கியேல் அதிகாரம் 3 வசனங்கள் 3 to 4 வரைக்கும். நீங்க இங்கிலீஷ் பைபிள் எடுக்கணும்னா நீங்க எடுத்துக்கோங்க. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு, இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு. ஓகே, இஸ்ராயேல் வீட்டாருக்கு எசேக்கியேல் அப்படின்றவர் ஒரு who is எசேக்கியேல்? He is a prophet, ஒரு இறைவாக்கினர். ஓகேயா? அவரை இஸ்ராயேல் மக்களுக்கிட்ட அனுப்புறாரு கடவுள். அனுப்புறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு? யூ ஈட் திஸ் ஸ்க்ரால். நீ உன் கையில இருக்கக்கூடிய இந்த சுருளேட்டை எடுத்து சாப்பிடு அப்படின்றார். அவர்கிட்ட பிசிக்கலாவே ஒரு சுருளேடு, ஒரு ஸ்க்ரால் ஒண்ணு குடுக்கறாங்க. அதை எசேக்கியேல் சாப்பிடுறாரு. சாப்பிடுறப்ப அது எப்படி இருந்ததா? வாயில தேன் போல இனித்தது அப்படின்றாங்க. சோ இது பிசிக்கலா ஆண்டவர் நமக்கு சொல்ல ஒரு காரியம். ஓகே, அப்ப இந்த ஸ்க்ரால் அப்படின்றது எதை மீன் பண்றதா நினைக்கிறீங்க நீங்க? வாட் இஸ் தட் ஸ்க்ரால்? Word of God. Word of God. Very good. Okay, கடவுளுக்கு நன்றி. It's a word of God. கடவுளுடைய வார்த்தை. அப்ப கடவுள் ஒரு இடத்துக்கு அவர் அனுப்ப போறாரு, இஸ்ராயல் மக்கள் கிட்ட அனுப்புறாரு அப்படின்னா அதுல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அவர்கள் கடின உள்ளத்தினர் அப்படின்னு இருக்கும். ஓகே, அவங்க யாருக்கிட்டையும் கடவுள் என்ன சொல்றாரு அப்படிங்கிற கேக்குற மனநிலைமை அவங்க கிட்ட இல்ல. ஓகே, அப்படிப்பட்ட இடத்துக்கு அங்க அனுப்பும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? யூ ஈட் தி ஸ்க்ரால் அண்ட் கோன்றார். நீ இந்த வார்த்தைய சாப்பிட்டுட்டு போ அப்படின்றார். இன்னைக்கு நம்மளும் இந்த உலகத்துல இருக்கிறப்ப சேலஞ்சஸ் இல்லாம இல்ல. ஆமா தானே? We are facing the challenges. Okay, every day நமக்கு ஒரு சேலஞ்ச் இல்லாம இல்ல. ஆனா அது நம்ம கரெக்டா அந்த சேலஞ்ச் எல்லாத்தையும் நம்ம எடுத்து கரெக்டா நம்ம அதுல இருந்து நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா நமக்கும் கடவுள் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? யூ ஈட் தி ஸ்க்ரால். நீ என்னுடைய வார்த்தைய சாப்பிடு அப்படின்றார். ஓகே, அப்ப இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி இந்த கடவுளுடைய வார்த்தைய சாப்பிடுறது, how to eat the scroll. ஓகே, அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். ஓகே, கடவுளோட கிருபையில நானும் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஓகே, இத சாப்பிடுறதுனால என்ன நன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் கூட நம்ம கொஞ்சம் டெப்தா பார்த்தோம் அப்படின்னா, எரேமியா 15:16. எரேமியா 15:16. he is also one of the prophet. அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஜெரேமியா 15 verse number 16. எரேமியா அதிகாரம் 15 வசனம் 16. என்ன சொல்றாங்க? நான் உன் சொற்களை கண்டேன், அவற்றை உட்கொண்டேன். உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன. சொற்கள் எனக்கு மகிழ்வை தந்தன. அடுத்தது என்னப்பா? என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. ஏனெனில் ரிபிகா. ஓகே, அப்ப உங்களுடைய சொற்களை நான் கண்டேன், அவற்றை நான் உட்கொண்டேன், அது எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது, உள்ளத்திற்கு உவகையை கொடுத்தது அப்படின்னு இருக்குது. இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா ஜாய் அண்ட் ஹாப்பினஸ். யாருக்காவது வாட்ஸ் a difference between joy and happiness? யாரோட சொல்ல முடியுமா? வாட் இஸ் ஜாய், வாட் இஸ் ஹாப்பினஸ்? அததான் தமிழ்ல உவகை, சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. What you are thinking? ஜாய்க்கும் ஹாப்பினஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? சும்மா தெரிஞ்சதை சொல்லலாம்.
ஹாப்பினஸ்னா வெளியே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது ஆன்ட்டி. வெரி ஜாயின் குட். வரும்போது என்ன இட்ஸ் நடந்தாலும் நம்மளோட இன்சைட். வெரி இன்னர் குட், பீஸ். வெரி குட். பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகே, சூப்பர். கடவுளுக்கு நன்றி. ஹாப்பினஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, என்னுடைய என்வாயரன்மெண்ட், நான் இருக்கக்கூடிய இடம் சந்தோஷமா இருக்குது, சந்தோஷத்தை தரக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, இது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா இட்ஸ் ஹாப்பினஸ். ஜாய் அப்படிங்கிறது இன்னும் கூட அது என்ன சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் ஹையர் வெர்ஷன் ஆஃப் ஹாப்பினஸ் சொல்லலாம். யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் எப்போதும் சந்தோஷமா இருக்கிறேன், என்னை சுத்தி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்னால சந்தோஷமா இருக்க முடியணும். ஆனா அப்படிதான் இருக்க முடியணும். நம்ம உண்மையிலே பிலீவர்ஸா இருக்கிறோம், we are believing the word of God, நம்ம எல்லா கடவுளுடைய வார்த்தையை நம்ம நம்புறோம் அப்படின்னா நாம் எப்பொழுதும் இந்த ஜாய் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சி, இன்னர் ஹாப்பினஸ் தான் ஜாய் அப்படின்றாங்க. ஓகே, என்ன ட்ரையல்ஸ் வேணாலும் வரலாம், பட் ஆனா என்கிட்ட இந்த ஜாய் எப்போது என்னை விட்டு போகாது, அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம எல்லாரும் வரணும். சரியா? அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா we have to eat the scroll. அதற்கு நாம் கடவுளுடைய வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய பார்க்கலாம். Psalms 34:8, திருப்பாடல்கள் 34:8. Psalms 34:8, திருப்பாடல்கள் 34:8. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் ஆண்டவர் எத்தனை இனியவர், இது போதுண்டா, ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஹவு டு டேஸ்ட் இட். இப்ப உங்ககிட்ட சொல்றாங்க இத கொடுத்து இதை டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணி பார்க்கணும்? முதல்ல சாப்பிட்டு பார்க்கணும். ஆமா இல்லையா? அப்பதான் உங்களுக்கு அது எவ்வளோ டேஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்ப தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறத ப்ளீஸ் டேஸ்ட் த லார்ட்ன்றார். அவதை சுவைத்து பாருங்கள் அப்படின்னா இந்த வார்த்தையை நம்ம உட்கொண்டோம், நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட நம்மளால பார்க்க முடியும். ஓகேயா? எதுக்கு சாப்பிடணும்? நம்ம நார்மலா ஃபுட்டை எதுக்கு சாப்பிடுறோம்? எல்லாருமே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய யாருக்கெல்லாம் உயிர் இருக்கோ, ஈவன் பிளான்ட்ஸுக்கும் உயிர் இருக்கு. ஆமா தானே? லிவிங் ஆர்கானிசம், அதுவும் ஒரு உயிருள்ள ஒரு ஜீவன், அதுவும் சாப்பிடுது. தண்ணியையும் எங்க இருந்து எடுக்குது? ரூட்ல இருந்து தண்ணி எடுத்துக்கிறது. அதுதான் அதற்கு உணவு. அதுக்குதான் நம்ம தண்ணி ஊத்துறோம். நம்மளும் டெய்லி சாப்பிடுறோம். சாப்பிடுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது? நமக்கு உடலுக்கு தேவையான சத்துக்கள் இந்த உணவுல இருந்து வருது. ஆமாதான் இல்லையா? சோ அதுக்குரிய விட்டமின்ஸ், மினரல்ஸ் நம்ம எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்? இந்த ஃபுட்ல இருந்து எடுக்கிறோம். அது பிசிக்கலா இந்த பாடி ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கும் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் இந்த உணவு கொடுக்குது. அப்ப அதே மாதிரி நமக்கு இந்த வார்த்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸ், நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுக்கு, நமக்கு வரக்கூடிய சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு, வரக்கூடிய ட்ரையல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு நமக்கு தேவையான சக்தி இந்த வேர்ட் ஆஃப் காட்ல இருந்து நமக்கு கிடைக்கணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வார்த்தையை சாப்பிடணும். சரியா? அதுல இருந்துதான் நமக்கு என்ன கிடைக்கும்? சக்தி கிடைக்கும். ஓகே, நம்ம ஜீசஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி இன்னும் நம்ம நியூ டெஸ்டமெண்ட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா, யோவான், ஜான் சாப்டர் 4, அதிகாரம் 4, verse number 34, வசனம் 34. இதை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஜீசஸ் சமாரியா வழியாக ஒரு ஊருக்கு போவார். அங்க போகும் பொழுது ஒரு கிணத்துல அந்த பொண்ணு தண்ணி எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப ஜீசஸ் என்ன பண்ணுவாரு? அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுவார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஓகே, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசின பின்னாடி, ஏசு யாருன்னு தெரிஞ்ச பின்னாடி அந்த பெண் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உள்ள ஊர்ல போய் மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக போவாங்க. ஏசு அந்த இடத்துல ஏன் தனியா இருப்பாரு அப்படின்னா, அவருக்கு பசிக்கும். சீடர்கள் சொல்லுவாங்க, நீங்க இங்க உட்காருங்க, நாங்க போய் உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரோம் அப்படின்ட்டுதான் அவங்க போறாங்க. அப்பதான் ஜீசஸ் அந்த சமாரிய பெண்ணை மீட் பண்றாரு. இந்த விஷயம் எல்லாம் நடக்குது. ஓகே, இப்ப இந்த போனாங்க பாத்தீங்களா சீடர்கள், அவங்களுக்கு இங்க நடந்தது எதுவுமே தெரியாது. இவர் சமாரிய பெண்கிட்ட பேசினது எதுவுமே தெரியாது. அவங்க திருப்பி உணவோட வருவாங்க. ஜீசஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுக்கு ஜீசஸ் என்ன பதில் சொல்லுவாரு அப்படின்னா, இல்ல நான் சாப்பிட்டுட்டேன், எனக்கு பசிக்கலைன்னு சொல்லுவார். உடனே சீடர்கள் நினைப்பாங்க, வேற யாராவது இவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டாங்களோ, நம்ம சாப்பாடு வாங்க போன நேரத்துல இவங்களுக்கு யாரு சாப்பாடு கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு நினைக்கும் பொழுது ஜீசஸ் சொல்ற பதில் தான் ஜான் 4:34 இருக்குது, யோவான் 4:34 இருக்குது. என்ன சொல்றாரு? இயேசு அவர்களிடம், என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு. எனக்கு வேண்டாம் சாப்பாடு. அப்ப அவங்க வந்து சாப்பிட்டீங்களா, முதல்ல பசின்னு சொன்ன கடவுள்வே இப்ப எனக்கு பசிக்கலைன்னு சொல்றாரு அப்படின்னா, அங்க கடவுளுடைய திருவுளம் நிறைவேறிற்று. எதுக்காக அவர் அந்த இடத்துல இருக்கணும், அந்த சமாரிய பெண்ணை பார்த்து அந்த பெண்ணுடைய மனமாற்றத்தை நிகழ்த்தணும் அப்படிங்கிறது கடவுளுடைய திருவுளம். அது அவருக்கு தெரிஞ்சதுனால அந்த விஷயம் அங்க நடக்குது. அப்ப இன்னைக்கு நம்மள குறிச்சும் காடுக்கு ஒரு பிளான் இருக்கும். ஓகே, இன்னைக்கு வைஷாலியை குறிச்சு காட்ஸ் பிளான் இஸ் டிஃப்ரெண்ட். அலோஷியாவை குறிச்சு ஒரு பிளான் இருக்கும், ஜாக்க குறிச்சு, ரோஹனை குறிச்சு, எல்லாரும் குறிச்சும் ஆண்டவருக்கு நல்ல ஒரு பிளான்ஸ் இருக்குது. நம்ம அந்த பிளானை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப்ல நம்ம நடக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வி ஷுட் நோ த பிளான். அப்பனா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? கடவுளுடைய வார்த்தை தெரிஞ்சிருக்கணும். இப்ப உங்க அம்மா அப்பா அவங்கள பத்தி ஏதாவது ஒரு ட்ரீம் வச்சிருப்பாங்க, அதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்றது மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது எங்க அம்மா அப்பா என்ன குறிச்சு அவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப கடவுள் நம்மளை குறிச்சு என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா அவருடைய வார்த்தை மூலமாகத்தான் நமக்கு தெரியும். அதுதான் நமக்கும் உணவாக இருக்கணும். கடவுளுடைய வார்த்தையை நாம் உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, சாப்பிடணும் அப்படின்னா முதல்ல என்ன வேணும்? ஃபுட்டு வேணும். நான் அதை கேட்கல. ஓகே, ரொம்ப நமக்கு அப்படியே சாப்பிடணும்னு இருந்துச்சுன்னா நமக்கு முதல்ல பசி இருக்கணும். ஆமா இல்லையா? பசி இல்ல அப்படின்னா சாப்பிடவே முடியாது. என்ன வெரைட்டி ஆஃப் ஃபுட் இருந்தாலும் யாராலையும் சாப்பிட முடியாது. முதல்ல நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு பசி இருக்கணும். இந்த பசிய குறிச்சு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். கண்டுபிடிக்கிறீங்களா பாப்போம். ஓகே, மேத்யூ சாப்டர்ல நம்ம எதன் மீது நாம் பசி கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. யாருக்கா தெரியுமா? ஓகே, இட்ஸ் a beatitudes-ல இருக்குது, மலைப்பொழிவுல இருக்குது. கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாப்போம். We should have the thirst and hunger on dash. நீதி. வெரி குட். righteousness நினைக்கிறேன் இங்கிலீஷ்ல. am I correct? நமக்கு அந்த நீதியின் மேல we should have the hunger and thirst அப்படின்னு சொல்றாங்க. what is நீதி? what is righteousness? நீதி என்றால் என்ன? சரியானது. நீதினா சரியானது. ஓகே, அப்ப கடவுள் சொல்றாரா உனக்கு எது சரியோ அதன் மீது நீ பசி கொண்டிரு அப்படின்றாரா? ஓகே, நான் சொல்றேன் இந்த ரைட்டிஜியஸ்னஸ் நீதி அப்படின்றத கூட இப்ப வந்து கடவுளுக்கு ஏற்புடையவராகிறது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. புதிய மொழிபெயர்ப்புல நீங்க மத்தேயு 5வது அதிகாரத்துல இது இருக்குது. மத்தேயு 5 கரெக்டான வசனம் 6. ஓகேயா? இதுல எப்படி இருக்குன்னா வேட்கை கொண்டோர்னு இருக்கும் அந்த நியூ டிரான்ஸ்லேஷன்ல. ஓகே, பட் அதோட கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னா பசிதாகம் கொண்டிருத்தல் அப்படின்றதுதான் ஓல்டு டிரான்ஸ்லேஷன், பழைய மொழிபெயர்ப்பு. அதுதான் கரெக்டான வார்த்தை. ஏன்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா thirst and hunger தான் இருக்குது. சரியா? அப்ப இந்த நீதி கடவுளுக்கு ஏற்புடைய நிலை அப்படின்னா நம்மலாம் எப்ப கடவுளுக்கு ஏற்புடையவராக்கப்பட்டோம்? நமக்கு எப்ப அந்த ரைட்டிஜியஸ்னஸ் கிடைச்சது? யாருக்காவது தெரியுமா? எஸ் ரோஹன். எனக்கு ரோஹனோட வாய்ஸ் கேட்கல, மத்தவங்களுக்கு எல்லாம் கேக்குதா? எஸ், கரெக்ட். கடவுள் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அவர் குரூசிஃபை ஆகி இயேசு சிலுவையில அறைந்து அவர் நம் பாவங்களுக்கெல்லாம் அவர் அறையப்பட்டதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பியூரிஃபை ஆயிட்டோம். சரியா? நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையும் அவர் ஜீசஸ் எடுத்துக்கிட்டாரு. நம்ம என்ன ஆயிட்டோம் அப்படின்னா சுத்தம் ஆயிட்டோம், நம்ம பியூரிஃபை ஆயிட்டோம். சோ அதனால நம்ம என்ன ஆயிட்டோம் அப்படின்னா கடவுளுக்கு எஸ் ஜோயல், யூ ஆர் கரெக்ட். His sacrifice is payment of our sin. Very good. Okay, கடவுளுக்கு நன்றி. அப்ப நம்ம கடவுள் நமக்காக அவர் இறந்தாரு. அப்ப நம்ம எல்லாம் என்ன ஆயிட்டோம் அப்படின்னா சுத்தமாக்கப்பட்டுட்டோம். இல்ல அப்படின்னா கடவுளுக்கு முன்னாடி நம்மளால நிக்கவே முடியாது பாவ நிலையோட.
அப்ப நம்ம பாவங்களிலிருந்து கழுவப்பட்டிருக்கிறோம். எதனால் கழுவப்பட்டோம் அப்படின்னா கடவுளுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம எல்லாருமே நீதிமான்கள், அததான் நீதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப நம்ம கடவுள் மேல தாகம், நம்ம கடவுளுக்கு அந்த நீதிமான், அதாவது கடவுளுக்கு இந்த ஏற்புடைய நிலை அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த நிலையின் மீது நம்ம என்ன இருக்கணும் அப்படின்னா பசியும் தாகமும் இருக்கணும். அப்படின்னா இந்த நிலை நமக்கு எப்படி வந்துச்சு? இயேசுவால வந்துச்சு. அப்ப நமக்கு யார் மேல இந்த பசியும் தாகமும் இருக்கணும் அப்படின்னா இயேசு மேல பசியும் தாகமும் இருக்கணும். இயேசு மேல எப்படி பசியும் தாகமும் இருக்கணும் அப்படின்னா நம்ம எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம், நம்முடைய தேடல் எதன் மீது இருக்குது. பசி அப்படிங்கிறது ஒரு தேடல், உணவிற்கான ஒரு தேடல். தர்ஸ்ட் அப்படின்னா தண்ணி குடிக்கணும் அப்படின்றத உன்னுடைய உடல் தேடுது, அந்த உணர்வு தான் தர்ஸ்ட். ஓகேயா? அப்ப இந்த தேடல் நீ உனக்கு யார் மேல இருக்கணும் அப்படின்னா ஜீசஸ் மேல இருக்கணும். மத்தது நம்ம எதுக்கு அதிகமா நேரத்தை ஸ்பெண்ட் பண்றோம், எதுக்கு நம்ம அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம் அப்படின்றத பொறுத்துதான் நம்மளுடைய போக்கஸ் இருக்கும், நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கும், நம்மளுடைய லைஃபோட அந்த ஒரு நம்மளுடைய வாழ்க்கையினுடைய போக்கு அதுவே அந்த பக்கமா தான் இருக்கும். அப்ப நான் உலக காரியங்களுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறேன்னா இல்ல ஜீசஸ்க்கு கொடுக்கறேனா? there's a question mark. ஒரு நாள்ல எழும்புறேன், ஒரு 15 நிமிஷம் ப்ரே பண்ணிடுவேன், ஒரு சின்ன சாப்டரை படிச்சிருவேன், தட்ஸ் ஓவர், என்னுடைய பார்ட் ஓவர். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லா என்னென்னலாம் எனக்கு தோணுதோ எல்லாமே செய்வேன்னா உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. ஓகே, படிக்கிறவங்களா இருந்தா நீங்க காலேஜ் போய் தான் ஆகணும், படிக்கதான் வேணும், வேலைக்கு போறவங்களா இருந்தா வேலைக்கு போகதான் வேணும், உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அதுல நடத்திட்டு போகணும், அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இல்ல. ஆனா நம்முடைய தேடல் எதன் மீது இருக்குது? நான் வேலை செய்யற இடத்துல, நான் படிக்கிற இடத்துல நான் காலையில என்ன படிச்சேனோ அதை அப்ளை பண்ணி பாக்குறேனா? அப்ப என் தேடல் ஜீசஸ் மேல இருந்துச்சு அப்படின்னா நான் இதெல்லாம் செஞ்சு பார்ப்பேன். கடவுள் எனக்கு என்ன சொன்னாரோ அது எல்லாத்தையும் நான் அப்ளை பண்ணி பார்ப்பேன். ஓகே, எது எனக்கு தேவை இல்லையோ அதன் மேல என்னுடைய நாட்டம் போகாது. Okay, first we should have the thirst and hunger on the Jesus. அதுதான் நீதி. இந்த நீதியின் மேல என்னுடைய ஃபுல் ஃபோக்கஸ் இருக்குது. எனக்கு என்னுடைய தேடல் எனக்கு அதிகமாக இருக்குது. நீங்க எல்லாரும் ஒரு ரெட்ரீட் அட்டெண்ட் பண்ணீங்க. ஓகே, எத்தனை பேர் அட்டெண்ட் பண்ணீங்க அந்த ரெட்ரீட்னு? எத்தனை பேர் அட்டெண்ட் பண்ணீங்க? ஒரு சின்ன கவுண்ட், சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுங்களே. கேக்கல, யாரும் சொல்றீங்களா? ஓகே, ஒரு ஐ திங்க் மோஸ்ட்லி 200 கிட்ட அட்டெண்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் யூத், அந்த ஏற்காடுல நடந்ததுல. ஓகே, அந்த ரெட்ரீட் முடிஞ்சப்ப எல்லாருக்குள்ளயும் ஒரு பெரிய ஒரு ஃபயர் இருந்திருக்கும். நான் இனிமே ஜீசஸ் மினிஸ்ட்ரியோட எவ்ரி வீக் மெசேஜுக்கு நான் இந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு வந்துடணும், எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு நான் 4 மணிக்கு நான் ஆன் பண்ணும் பொழுது 2-3 பேர் தான் இருந்தாங்க. எனக்கே கஷ்டமா இருந்தது. ஏன்னா நான் லாஸ்ட் மெசேஜ் வர்றப்ப கூட ஐ திங்க் 10 to 12 people இருந்தாங்க, இன்னைக்கு யாருமே இல்லைன்னு அதுக்கப்புறம் ஓவராலா ஜாயின் பண்ணீங்க. சோ அப்ப நமக்கு முன்னாடி இருந்த அந்த ஆர்வம் இப்ப என்ன ஆயிடுது? குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்பனா நம்மளுடைய தர்ஸ்டும் ஹங்கரும் யார் மேல இல்ல? ஜீசஸ் மேல இல்ல. அது யார் மேல இருக்குது அப்படின்னா வேற எது மேலயும் இருக்குது. உலக போக்கான காரியங்கள்ல நம்ம மூழ்கிட்டோம். ஓகே, நம்ம உலக போக்கிலான காரியங்கள்ல மூழ்கல அப்படின்னா நம்ம இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும், எதை நம்ம முன்னிலைப்படுத்தணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, எல்லாருக்குமே ஒரு பால் ஒரு இடத்துல சொல்லுவாரு, இல்ல 1 யோவான் 2:15 அது கூட எடுத்து பாருங்களேன். 1 John 2:15 என்ன சொல்லிருக்க? உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இருக்கு. அவ்வளவுதான். என்னன்னா நீங்க உலகின் மீதும் மற்றதின் மீதும் நீங்க அன்பு செலுத்திட்டு கடவுள் மேலயும் எனக்கு அன்பு இருக்குது, ஐ லவ் காட் அப்படின்னா நம்மலாம் பொய்யர்கள். ஓகே, நம்ம பொய் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம கடவுள் மீது அன்பு கொண்டிருக்கிறவர்கள் உலக போக்கிலான அன்பு, உலகி போக்கிலான அன்புனா உங்களுக்கு யாருக்கு அன்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லல, வேற தேவையில்லாத விஷயங்கள் மேல நம்ம நாட்டங்கள் போறதை பத்தி நான் சொல்றேன்.
சரியா? அப்ப இந்த thirst முக்கியம். நம்ம eat the scroll, நம்ம சாப்பிடணும், கடவுளுடைய வார்த்தையை சாப்பிடணும் அப்படின்னா முதல்ல இந்த பசி இருக்கணும். இந்த பசி எதன் மீது இருக்கணும் அப்படின்னா எதன் மீது இருக்கணும்? ஜீசஸ் மேல இருக்கணும். இன்னும் கூட ரெவல்யூஷன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். திருவெளிப்பாடு 2வது அதிகாரம் 4 and 5 verses 4 and 5. திருவெளிப்பாடு அதிகாரம் 2 வசனங்கள் 4 மற்றும் 5. ரெவல்யூஷன் சாப்டர் 2 verses 4 and 5. ஆனால் உன்னிடம் நான் காலம் குறையாதெனில் முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை என்றாகும். ஆகையால் நீ என் நிலையிலிருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை நினைத்துப் பார். மனம் மாறு. நீ முதலில் செய்து வந்த செயல்களை இப்பொழுதும் செய். நீ மனம் மாற தவறினால் நான் உன்னிடம் வந்து உனது விளக்கு தண்டை அது இருக்கும் இடத்திலிருந்து அகற்றி விடுவேன். ஓகேயா? என்ன சொல்றாரு? இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு இது சொல்றதா எடுத்துக்கலாம். ஓகே, என்னை பார்த்து நீ உன்கிட்ட முன்னாடி இருந்த ஆர்வம் இப்ப இருக்குதா, இல்லைன்னா திருந்திக்கோ. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க பேரை அதுல போட்டுக்கோங்க. ஓகே, இனிஷியலா எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. நான் முத வார்த்தையை கேட்டு நான் ஒரு ரெட்ரீட் அட்டன் பண்றப்ப எனக்கு ஒரு ஃபயர் இருந்துச்சு. நான் இப்படிதான் பண்ணணும்னு நினைச்சேன். பட் ஆனா இப்ப வர வர குறைஞ்சிருச்சு அது. ஓகே, குறைய கூடாது அப்படின்னா இட்ஸ் a வார்னிங். அப்ப நான் குறைய கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? நீங்க உங்களே கேட்டுக்கோங்க. ஓகே, அப்ப இந்த thirst கண்டிப்பா இருக்கணும். அப்ப நான் வார்த்தையை சாப்பிடணும் அப்படின்னா what I have to do, நான் என்ன பண்ணணும்? how to eat the scroll அப்படின்னா I will show you one diagram now. ஓகே, உங்க எல்லாருக்கும் கேட்க தெரியுதா? ஓகே, eat the scroll. eat the scrollல first step என்ன அப்படின்னா listen carefully. முதல்ல ஆண்டவருடைய வார்த்தைய கேட்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? you have to meditate on that. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைய தியானிக்கணும். மூன்றாவது confession, speak the word. கடவுளுடைய வார்த்தைய பேசணும். நாலாவது action, do the word. ஓகேயா? இந்த 4 ஸ்டெப்பும் கண்டிப்பா செய்யணும். நாம் கடவுளுடைய வார்த்தைய நம்ம சாப்பிடணும் அப்படின்னா இது எங்க இருந்து இந்த ஃபிகர் எடுத்தோம் அப்படின்னா ஜோஷுவா சாப்டர் 1 அதிகாரம் 1 verse number 8. ஓகே, நீங்க அதுக்கப்புறமா எடுத்து பாத்துக்கலாம். இந்த திருச்சட்டை நூலை உன் முன்னி நின்று அகற்றாதே, அல்லும் பகலும் அதை தியானி, அது ஒண்ணுதான் நீ வாழ்க்கையில சக்சஸ் ஆகுறதுக்கு வழி அப்படின்றாரு கடவுள். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதலில் இறை வார்த்தையை கேட்க வேண்டும். இறைவார்த்தையை நான் மெடிடேட் பண்ணணும். அல்லும் பகலும் அதனை தியானிக்க வேண்டும். I have to speak the word, confession. I have to do the word, action. இது 4 நான் செய்யறேன் அப்படின்னா I am eating the scroll. நான் கடவுளுடைய வார்த்தையை சாப்பிடுறேன். சரியா? அப்ப முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? லிசன் கேர்ஃபுல்லி. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது. ஓகே, Proverbs chapter number 4 verses 20 to 22. அதாவது 20ல இருந்து 22 வரைக்கும். நீதிமொழிகள் அதிகாரம் 4 வசனம் 20 மற்றும் 20 to 22. பிள்ளாய், என் வார்த்தைகளுக்கு செவிகொடு, நான் சொல்வதை கவனி. உன் கவனித்து நின்று அவை விலகாதிருக்கட்டும். உன் உள்ளத்தில் அவற்றை பதித்துவை. அவற்றை தேடி பெறுவோருக்கு அவை உயிரளிக்கும், அவர்களுக்கு உடல் நலமும் தரும். அவ்வளவுதான். ஓகே, நீ என்னுடைய வார்த்தையை கேட்டுக்க, அத உன் மனசுல இருத்திக்கோ, அத உன்னை விட்டு அகலாம பாத்துக்கோ. அப்படின்னா அது உனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா உயிர் அளிக்கிறது, உடல் நலனை கொடுக்கிறது. ஓகே, உனக்கு நல்ல ஹெல்தியா இருக்கணுமா, நான் அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, உயிரோட இருக்கணுமா, உயிரோட இருக்கணும் அப்படின்னா we have to live in Christ. நாம் ஆண்டவரில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு உயிர் இருக்குது அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையை கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஓகே, அதை கவனிக்கிறதுனா என்ன?
நான் ஜஸ்ட் அட்டன் பண்றேன், இல்லைன்னா நாளைக்கு என்னை ஸ்டெல்லா சிஸ்டரோ இல்ல ஸ்டெல்லா ஆண்டி என்ற கொஸ்டின் கேட்பாங்கன்றதுக்காக நான் ஆன் பண்ணிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வேற வேலையை பாக்குறோம்னு வச்சுக்கோங்களே, அது வேஸ்ட். அது நம்ம செய்யாமலே இருக்கலாம். நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறேன். இங்க என்ன எனக்கு சொல்றாங்களோ அதை நான் நோட் பண்ணிக்கிறேன். அதை 4 தடவை நான் திருப்பி திருப்பி எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் என்னால அப்ளை பண்ண முடியுமோ நான் அப்ளை பண்றேன் அப்படின்னா நம்மள்ட்ட ஒரு மாற்றம் வரும். ஓகே, நம்ம கிட்ட ஒரு மாற்றம் வரும். கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு வர்ற எல்லா சேலஞ்சஸ் ரொம்ப அழகா ஞானத்தோட கையாள முடியும். இந்த காட்ஸ் விஸ்டம் கிடைக்கும் நமக்கு. கடவுளுடைய வார்த்தை என்ன, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் பைபிள் தாப்பா. சரியா? பைபிள் இஸ் த ஒன்லி சொல்யூஷன். அதுல இல்லாதது எதுவுமே கிடையாது. ஓகே, கடவுளை மட்டும் பிடிச்சுக்கிட்டோம்னா போதும், எல்லா சூழ்நிலைகளையும் நம்மளால கையாள முடியும். we can handle the situations. மக்களை கையாள முடியும். எதுவும் நமக்கு கஷ்டத்தை கொடுக்காது நம்ம லைஃப்ல. அப்ப நான் என்ன பண்ணணும், முதல்ல எனக்கு கடவுளுடைய வார்த்தை என்னன்னு தெரியணும் அப்படின்னா முதல்ல நான் ஆண்டவருடைய வார்த்தையை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதே எசேக்கியேல் நம்ம ஈட் த ஸ்க்ரால் நம்ம அவர் சாப்பிட்டதா படிச்சோம் பாத்தீங்களா 3வது அதிகாரத்துல. கொஞ்சம் கீழே பாத்தீங்க அப்படின்னா எசேக்கியேல் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லுவாரு. என்ன சொல்றாரு, ரீட் பண்ணுங்க. எசேக்கியேல் 3வது அதிகாரம் 10வது வசனம். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு கூறும் சொற்களை எல்லாம் செவி கொடுத்து கேட்டு உன் இதயத்தில் பதித்துக்கொள். நீ புறப்பட்டு, அவருக்கு அதான் சொல்றாரு, நான் சொல்ற வார்த்தைய நீ இஸ்ராயல் மக்கள்கிட்ட போற, அவங்க நீ சொல்றதை கேட்கறதுக்கெல்லாம் ரெடியா இல்ல. ஆனா அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட நீ போகணும் அப்படின்னா என் வார்த்தைய கூர்ந்து கவனிச்சு உன்னுடைய இருதயத்துல வச்சுட்டு நீ போ. அப்பதான் உன்னால அவங்கள ஃபேஸ் பண்ண முடியும்ன்றார். இஸ்ராயல் மக்கள் மாதிரி இன்னைக்கு நம்ம நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, இவங்களை நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா கடவுளுடைய வார்த்தையை கேட்டு மனசுல வச்சிருக்கணும். ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்னும் நிறைய நம்ம சொல்லிட்டே போலாம், ரெஃபரன்ஸ் எக்கச்சக்கமா கொடுக்கலாம் பைபிள்ல இருந்து. ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, இரண்டாவது என்ன நினைவு இருக்கா? ஃபர்ஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. இரண்டாவது என்ன? மெடிடேஷன், தியானிப்பது. வாட் இஸ் மெடிடேஷன்? தியானம் என்றால் என்ன? யாரா சொல்ல முடியுமா? தியானம் என்றால் என்ன? வாட் இஸ் மெடிடேஷன்? ஓகே, இப்ப யாராவது உங்களை காலையில உங்களை திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அந்த வார்த்தை உங்களை விட்டு போகுமா? அது நாள் பூரா ஐயோ அவங்க எப்படி என்னை எப்படி சொல்லலாம், இவங்க எப்படி என்னை திட்டலாம் அப்படின்னு உங்களுக்கு அது இருந்துகிட்டே இருக்கும். வருஷம் ஆனா கூட சில வார்த்தைகள்லாம் மறக்காது. ஏன் அப்படின்னா we are meditating that word. நம்ம அந்த வார்த்தைய மறக்காம உள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறோம், அதை பத்தியே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் அது நமக்கு ஒரு 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 கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அடுத்தவங்க வார்த்தையெல்லாம் நீ மனசுல வச்சுக்கிட்டே இருக்காத, அதை மெடிடேட் பண்ணாத, என்னுடைய வார்த்தையை மெடிடேட் பண்ணுன்னு சொல்றாரு. எப்படி மத்தவங்க சொன்ன வார்த்தையை இந்த மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறோமோ, இது மாதிரி இறைவனுடைய வார்த்தை, நான் காலையில ஒரு வார்த்தை படிக்கிறேன், இன்னைக்கு ஒரு வார்த்தை எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை ஜஸ்ட் திங்க் ஆன் தட். அதை யோசித்துக்கிட்டே இருங்களே. இட் ஹாஸ் மிஸ்ட்ரி. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளாகவும் மறை உண்மைகள் உண்டு. இந்த மறை உண்மைகள் உங்களுக்கு வெளிப்படும். இந்த வார்த்தை என்ன சொல்லுது, வாட் இஸ் த ட்ரூத், இதுக்குள்ளாக இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்றத இந்த மெடிடேஷன் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். ஓகே, யூ மெடிடேட் பண்றப்ப என்ன தெரியுமா, யூ ஆர் சீயிங், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா யூ ஆர் சீயிங் வித் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஐஸ். இப்ப ஒரு வார்த்தை சொல்லுது, உன்னுடைய வருங்காலம் வளமானதாக இருக்கும், உனக்காக வகுத்திருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் வளமான திட்டங்கள். பட் இன்னைக்கு நான் லைஃப்ல நான் பார்க்கல, நான் கஷ்டப்படுறேன். ஓகே, ஆனா என்னோட ஸ்பிரிச்சுவல் ஐஸ்க்கு முன்னாடி என்னுடைய அந்த குட் ஃபியூச்சர், என்னுடைய வளமான எதிர்காலம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு கடவுள் கொடுத்தது இந்த லைஃப்ல, எனக்கு அது கிடைச்சிருச்சு அப்படின்றத நாம எந்த வார்த்தையை அறிக்கை எடுக்கிறோமோ. உங்களுக்கு உடல் சுகம் இல்லாம இருக்குது, ஆனா நான் குணமாயிட்டே நீங்க அறிக்கை எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய அந்த ஹீலிங்க யூ ஆர் சீயிங் வித் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஐஸ். உங்களுடைய ஆன்மீக கண்கள்னால நீங்க உங்க உடல் நலனை காண்கிறீர்கள். அதுதான் மெடிடேஷன். ஆனா இப்ப ஒருவேளை உங்களுக்கு பிசிக்கலா அது இல்லாம இருந்திருக்கலாம், பட் ஆனா உங்க கண்ணு அதை பார்க்காது. அப்பனா ஈஸியா சீக்கிரம் ஹீல் ஆயிருவீங்க. உங்க மனசுல ஐயோ நான் சுகம் இல்லாம இருக்கேனே, எனக்கு கஷ்டமா இருக்கேன்னு என்ன இருக்காது. கடவுள் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு.
ஓகே, நம் எண்ணங்கள் போலதான் நம்ம வாழ்க்கை அமையும். அப்ப நம்மளுடைய எண்ணங்கள் மாற்றப்படும். இதுதான் மெடிடேஷன். மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இதேதான் ஜோஷுவா 1:8 சொல்லுவார், என்னுடைய வார்த்தையை, இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னி நின்று அகற்றாதே, இதை அல்லும் பகலும் தியானம் செய். இதை நீ என்ன பண்ணணும், அல்லும் பகலும் தியானம் செஞ்சினா நீ போற இடத்துல எல்லாம் வெற்றி பெறுவாய். இதேதான் சாம் 1:2 இருக்கும். திருப்பாடல்கள் 1வது அதிகாரம் 2வது வசனம். என்ன யாராவது வாசிக்க முடியுமா? சாம்ஸ் 1 சாப்டர் 1 verse number 2. ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி அல்லும் பகலும் சிந்திப்பவர். இவர் யார் அப்படின்னா, நீரோடையோரம் இடப்பட்ட மரம் போல இருப்பாங்க. நீரோடையோரம் ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரம் எவ்வளவு செழுமையா இருக்கும், நல்ல செழுமையா இருக்கும் இல்லையா? சோ அது போல இருக்கிறவங்க யாரு அப்படின்னா, இந்த திருச்சட்ட நூலை தியானிக்கிறவங்கன்றாங்க. அப்ப ஒருவேளை நம்மள யாரோ ஒருத்தவங்க ஒண்ணு சொல்லிட்டாங்க, அடுத்தவங்க வார்த்தை ஒருவேளை உங்களுக்குள்ள ஓடிச்சுன்னா அவேர் ஆயிருங்க. இல்ல என் மனசுக்குள்ள ஓட வேண்டியது இது கிடையாது, கடவுளுடைய வார்த்தை. அத சும்மா அப்படியே நீங்க உங்களுடைய சிந்தனையில அது எப்போது இருந்துகிட்டே இருக்கட்டும். அதுதான் மெடிடேஷன். உட்கார்ந்து நான் அதே இடத்துல உட்கார்ந்து வார்த்தையை மெடிடேட் பண்ணணும்னு இல்ல. நீங்க உங்களுடைய தினசரி உங்களுடைய ஒர்க்க பண்ணிட்டே இருக்கிறீங்க, பட் ஆனா உங்களுடைய திங்கிங் வேர்ட் ஆஃப் காட குறிச்சு இருக்குன்னா தட்ஸ் மெடிடேஷன். சரியா? 3வது ஸ்பீக் த வேர்ட் கன்ஃபெஷன். ஐ திங்க் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? கடவுளுடைய வார்த்தையை நாம் அறிக்கையிடுவது. நாம எப்ப வாயை திறந்து அறிக்கை இடுகிறோமோ அப்பதான் அந்த வார்த்தைக்கு பவர் இருக்குது. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு பவர் இருக்குது. இந்த வார்த்தை செயல்படும். நம்ம என்ன பேசுறோமோ, பாசிட்டிவா பேசணும்னா பாசிட்டிவா நடக்கும், நெகட்டிவா பேசணும்னா நெகட்டிவா நடக்கும். அதனாலதான் கடவுளுடைய வார்த்தைகளை அறிக்கையிடுங்கன்னு சொல்றது. சரியா? 4வது, வார்த்தையை அறிக்கையிட்டா மட்டும் பத்தாது, இது ஆக்ஷன்ல காட்டணும். ஓகே, உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு முடக்குவாதமுற்ற ஒருத்தரை ஏசு கிட்ட கொண்டு வருவாங்க. அது ஒரு பெரிய அந்த வீட்டுல பயங்கர கிரௌடா இருக்கும், அவங்களால உள்ள போக முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, மேல இருக்க கூரைய பிரிச்சுட்டு அவர் அப்படியே அந்த 4 உள்ள இறக்குவாங்க. முடக்குவாதமுற்றவனால நடக்க முடியாது, அவன் படுக்கையில படுத்துட்டு இருக்கான். 4 பேர் சுமந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த கூரையை பிரிச்சுட்டு உள்ள இறக்குறாங்க. அப்ப ஒரு வசனம் ஒண்ணு வரும், எப்படின்னா, இயேசு அவர்களின் நம்பிக்கையை கண்டு, ஐ திங்க் மார்க் 4வது அதிகாரம்னு நினைக்கிறேன், முடக்குவாதமுற்றவர். அதுக்கப்புறம் எடுத்து வாசித்து பாத்துக்கிறேங்க. சரியா? அவர்களின் நம்பிக்கையை கண்டு. யாரோட நம்பிக்கையை ஆண்டவர் காண்கிறாரு? அந்த 4 பேர் சுமந்து கண்டு அப்படின்னா ஆக்ஷன்ல பாக்குறாரு. ஏசு கிட்ட கொண்டு போனா குணப்படுத்திடுவாரு. என்ன கிரௌடா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கூரையை பிரிச்சுட்டு உள்ள இறக்குறேன்னு இறக்குனாங்க பாத்தீங்களா? அவர்களுடைய நம்பிக்கையை கண்ட இயேசு முடக்குவாதமுற்றவனை குணப்படுத்தினார். சரியா? நம்மளுடைய நம்பிக்கையும் காணணும். நம்ம சொல்றோம், இல்ல எனக்கு தெரியும் கடவுள் சொல்லி இருக்கிறாரு, நான் அறிக்கை எடுக்கிறேன், அதோட நிப்பாட்டிடக்கூடாது. நாம் எதை அறிக்கை இடுகிறோமோ அது போலவே நம்முடைய செயல்களும் அமைய வேண்டும். இந்த 4 விஷயமும் நம்ம பண்றோம் அப்படின்னா நாம் கடவுளுடைய வார்த்தையை உண்ணுகிறோம். we are eating the scroll. நாம் உண்ணக்கூடிய இந்த உணவு உங்களுக்கு ஒரு வலிமையை கொடுக்குது, ஒரு வல்லமையை கொடுக்குது அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா சேலஞ்சஸையும் உங்களால மீட் பண்ண முடியும், சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். எதுவும் உங்களை கஷ்டப்படுத்தாது, அன்பிலீஃப் உங்ககிட்ட எட்டி பார்க்கவே செய்யாது. அப்ப நீங்க இந்த விஷயம் எல்லாம் பண்றீங்களான்னு பாருங்க. ஓகே, இதெல்லாம் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன். நியூ டெஸ்டமெண்ட்ல மார்த்தாள் மரியாள்னு ஒரு சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி தெரியும்னு நினைக்கிறேன். ஜீசஸ் அவங்க வீட்டுக்கு போவார். அப்ப மார்த்தாள் என்ன பண்ணுவாங்க, ஜீசஸ்க்கு பக்கத்துல உட்கார்ந்து ஜீசஸ் என்ன சொல்றாரோ அதை கேட்பாங்க. மரியா என்ன பண்ணுவாங்க, சமைக்க போயிடுவாங்க. ஆமா தானே? மரியா தானே ஜீசஸோட பக்கத்துல? சாரி, மாத்தி சொல்லிட்டேன். மரியா ஜீசஸ் பக்கத்துல உட்கார்ந்துடுறாங்க, மார்த்தா சமைக்க போயிடுறாங்க. சரியா? அப்ப உடனே ஜீசஸ் கிட்ட மார்த்தா என்ன சொல்லுவாங்க,
கொஞ்சம் அவள்கிட்ட சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்களே, நான் மட்டும் தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனேன்னு சொல்லுவாங்க. அப்ப ஜீசஸ் என்ன சொல்லுவாரு, மரியா நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முந்தின சாப்டர் என்ன தெரியுமா நடக்கும், இது வந்து லூக்கால இருக்கும், லூக்கால 10வது அதிகாரத்துல இருக்கும். அதுல 9வது சாப்டர்ல தான் இயேசு என்ன பண்ணுவார் அப்படின்னா 5000 பேருக்கு உணவு கொடுக்கிறார். அப்ப இந்த மார்த்தாவுக்கு தெரியும் தானே, ஆண்டவர்கிட்ட ஒரு அப்பா இருந்தாவே அதை எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்க முடியும் அப்படின்னு தெரியும் தான். ஆனா அவங்களுடைய தேடல், அவங்களுக்கு நீங்க இந்த உலகபூர்வமா பாத்தீங்கன்னா அவங்களும் நல்ல விஷயம் தான் பண்றாங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா நம்ம சும்மா விடுவோமா? ஒரு காஃபி போட்டு கொடுப்போம், டீ போட்டு கொடுப்போம், சாப்பாடு கொடுப்போம். அததான் அவங்களும் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் எதை விரும்புறாரு? மரியா உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை உண்ணுகிறார்கள், அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் வருது. மார்த்தால் அதை பண்ணல, அவங்க உலக போக்கிலா கடவுளை கவனிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஆங்கர் வருது, ஏன் என் தங்கச்சி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணல அப்படின்ற ஒரு ஆங்கர் வருது. அந்த ஆங்கர் என்னத்தை கொடுக்குதுன்னா தங்கச்சி மேல பிளேம் பண்ண வைக்குது, அவன் மேல ஒரு குற்றத்தை உணர வச்சுதான் ஜீசஸ்ட போய் சொல்றாங்க, ஏன் நீங்க சொல்லக்கூடாதா எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அப்படின்னு அடுத்தவங்களை குற்றப்படுத்துறாங்க. அப்ப நம்ம எப்ப நம்ம கடவுளுடைய வார்த்தைய சாப்பிடலையோ இதெல்லாம் நமக்குள்ள இருக்கும். அடுத்தவங்க மேல கோவம் வரும், அடுத்தவங்க மேல ஒரு குற்றப்படுத்துறேன், நான் அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிப்போம், எல்லாமே இருக்கும். ஆனா நான் கடவுளுடைய வார்த்தையை சாப்பிட்டிருக்கிறேன், இதுதான் என் மனசுல இருக்குது, என் எண்ணத்துல இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? உலகம் எப்படி வேணாலும் பேசட்டும், என்னை சுற்றி என்ன வேணாலும் நடக்கட்டும், எனக்குள்ள நம்ம முதல்ல பார்த்தோம்னா ஒரு இன்னர் ஜாய், உள்ள ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், கவலை இருக்காது, கஷ்டம் இருக்காது, அடுத்தவங்களை அழகா ஏத்துக்க முடியும், அவங்க மேல ஒரு வெறுப்பு வராது. இதெல்லாம் இல்லாம இருக்குது அப்படின்னா நாம கடவுளுடைய வார்த்தைய சாப்பிட்டிருக்கோம்னு அர்த்தம். அததான் நம்ம சாப்பிடணும். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு, இந்த பிசிக்கல் குரோத்துக்கு எப்படி வந்து நான் நல்ல சாப்பாடு சாப்பிடணும், ஹெல்தியா சாப்பிடணும்ன்றோமோ அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு இந்த ஆன்மீக உணவான வேர்ட் ஆஃப் காட நான் சாப்பிடணும். we have to eat the scroll. சரியா? ஏதாவது டவுட்ஸ்? புரிஞ்சதா? எதுலயாவது கிளாரிட்டி வேணுமா? புரிஞ்சா எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லுங்க. எல்லாரும் மியூட் பண்ணிருந்தீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? ஓகே, அடுத்து புரிஞ்சு இல்ல யாருக்கும் பிரேயர் இன்டென்ஷன் வேணும்னா சொல்லுங்க. எதுவுமே இல்லையா? ஓ, நான் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன்.